வந்திருக்கேன், சரியாகான்னு பாத்துக்குங்க. எதை பாத்துறா கிழவன்? என்ன சாமிக்கு பூ போட்டுருந்தீங்க அதாங்க? ஆமாண்டா, சாமிக்கு பூ போட்டா கிழவன், மாமிக்கு பூ போட்டா குமர. பெரிய கண்டுபிடிப்பு. இந்த வார்த்தையை என் பொண்டாட்டி எதிரில நீ சொல்லிருக்கணும். மகனே, உன்னை நான் பொடி போட்டிருப்பேன். லிஸ்ட் எடுத்து படுறா. காணா பருப்பு 3 கிலோ, மூணா பருப்பு 2 கிலோ, பீனா பருப்பு 4 கிலோ, தூணா பருப்பு 5 கிலோங்க. காணா பருப்புனா கடலைப்பருப்பு, மூணா பருப்புனா முந்திரி பருப்பு, அது என்னது பீனா பருப்பு? பிஸ்தா சாப்பிடுற அளவுக்கு நான் என்ன மஸ்தானா? சத்தியமா இது என் வீட்டுக்கு வந்த சாமான் இல்ல, எங்கயோ கல்யாண வீட்டுக்கு வந்து இடமா கொண்டு வந்துட்டேன். அங்க வைப்பா. என்னங்க நீங்க வந்த சரக்க திருப்பி அனுப்புறீங்க? பருப்பெல்லாம் கிலோ கணக்குல வந்திருக்கு, அதான் திருப்பி அனுப்புறேன். தம்பி நீ போப்பா. போடா, மூஞ்சி பாரு திருவோடு மாதிரி. என்னங்க தம்பி ஊர்ல இருந்து வர்றான்ல, அதுக்காகத்தான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வர சொன்னேன். என்னது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா? எல்லாமே முழுசு முழுசா வந்திருக்கு. அதாண்டி நல்ல வாயம் சம்பாதிக்கிறத நார வாயம் திங்கிற மாதிரி நான் சம்பாதிக்கிறத உன் தம்பி திங்கிற இருக்குதே. தம்பி தம்பி தம்பிங்கிறீங்களே தவிர நாளைக்கு அவன் இந்த வீட்டுக்கு மாப்பிளைய வரப்போறானே, அது கொஞ்சமாவது யோசனை பண்ணீங்களா? ஒவ்வொரு வீட்டுல மாப்பிளை வர்றாங்கன்னு சொன்னா ஆட்டை பிடிக்கலாமா கோழி பிடிக்கலாமான்னு பதப்பாங்க. இங்க என்னடான்னா ஒரு சிட்டுக்குருவிக்கே வழிய காணும். சிட்டுக்குருவியா? உன் தம்பிக்கு கழுகே பத்தாதுடி. எப்பா கோபிகிருஷ்ணா, உனக்கு மாலையெல்லாம் போட்டதே கருணையே இல்லையே, என் மேல உனக்கு என்னப்பா காண்டு? நீ என்ன சிரிக்கிற? உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்கறா? நானே கொடுக்கறேன். லட்சுமிபதி லட்சுமிபதி அன்பாவும் இனிமையான குரல் என்ன கூப்பிடுவிய மாமா? இனிமையான மாமா என்ன கூப்பிடுவாங்க. லட்சுமிபதி நான் தாண்டா கூப்பிட்டேன். அடே மாமா, எல்லாரும் தாலிக்கு 3 முடிச்சு தான் போடுவாங்க. ஒக்கா இடத்துல நான் 30 முடிச்சு போட்டிருக்கேன். தாலியை எல்லாரும் கட்டுவாங்க, அவ கழுத்துல நான் ஒட்டி வச்சிருக்கேன். அவ்வளவு சீக்கிரம் அறுபடுமா? திட்டம் போட்டே வந்தியா? அக்கா வந்ததும் வராதுமா ஏங்க அவங்க கிட்ட தகராறு பண்றீங்க? யாரு? நானா தகராறு பண்றேன்? ஆமாண்டி, இந்த வீட்டுல நான் தானே இடிச்சு வாயேன். எல்லாரும் ஏன் வாயவே வந்து கிண்டுங்க. அக்கா இது எனக்கா? ஆமாப்பா. மாமா இது எனக்கா? இது உனக்கு, இது உங்க அக்காவுக்கு. ஆமாண்டா, அவ சைவம் நீ அசைவம். ஐயோ, உள்ள போய் கையோட அந்த கோழி உரிச்சிடுங்க போங்க. கஸ்தூரி, உன் தம்பி தானே? எப்படி கண்டுபிடிச்சீங்க மாமி? நீ ஆர்த்தி சுத்துற வேகத்தை பார்த்தாலே தெரியுது. ஏங்க யார் அந்த குடுகுடு ஆத்மா? எதிர்த்து விட்டு மாமி அடிக்கடி வந்துட்டு போவாங்க. கஸ்தூரி, நீ டிவில ஒளி ஒளி இருக்கு, தனலட்சுமிக்கு ஞாபகப்படுத்து. சரி மாமி. ஆமாக்கா, நானும் வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன். எங்க நம்ம தனலட்சுமி? கிளாஸ்க்கு வரல? நேத்து லீவ் லெட்டர் கொடுத்துட்டேன். என்னடி இவ இந்த ஓட்டம் ஓடுறா? அவளா ஓடுறா, அவளை பிடிச்ச
நான் தான் மாமா தனலட்சுமி. எப்போ வந்த? நீங்க மஞ்சள் பூசும்போதே வந்துட்டேன். என்ன இப்படி வளர்ந்துட்ட? நீ வளர்றதுக்கு உங்க அப்பா ஏதாவது ஸ்பெஷல் டானிக் வாங்கி கொடுக்கறாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்பதான் நான் பெரிய பொண்ணாயிட்டேன்ல. அதான் பார்த்தாலே தெரியுது. ஐயோ மாமா, இந்த சோப் பிரஷ் ஏன் பிரஷ்? இது எங்க அம்மா பிரஷ். உங்க அப்பாவது? அப்பா அதுலயே வளக்குவாரு. நீங்க சேர்த்து வளர்க்க வேண்டியதானே? அவங்க புருஷன் பொண்டாட்டி ஒரே பிரஷ்ல வளர்க்கலாம், நான் எப்படி அதுல வளர்க்கறது? சரியான கஞ்சம் கொடுப்போம். சரி சரி, உங்க அப்பா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு பிரஷ் வாங்கி கொடுக்க சொல்லு. இதான் உன் ஸ்கூல் ட்ரெஸ்ஸா? ஒரு மார்க்கமாவே இருக்கு. லட்சுமிபதி சாப்பிடுவாப்பா. சாப்பிட்டுருவோம். என்னங்க என்னங்க என்னங்க, இதுல உட்காருங்க. அதுல நான் உட்கார மாட்டேன், சோறு கொஞ்சமா இருக்கு. வேணும்னா இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன். இது ரெடி அநியாயமா இருக்கு. இந்த வீட்டுல நான் நினைச்ச இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? போடி. இது அநியாயம், அக்கிரமம். இத கேட்பாரு யாருமே இல்லையா? சோத்துக்குள்ள கோழி பண்ணையே குடி இருக்கு. ஏண்டி அவனுக்கு 6 முட்டை, எனக்கு 1/2 முட்டையா? சம்பாதிக்கிறது நானு, சாப்பிடுறது அவனா? என்னடா அது? ஆட்டுக்கால் சூப்பு. அக்கா மாமா கொடுக்கல சூப்பா? டேய், உங்க அக்காவுக்கு சூப் வைக்க தெரியுங்கிறத நீ வந்ததுக்கு அப்புறம் தான்டா எனக்கு தெரியுது. ஏண்டி என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த வாசனையாவது எனக்கு நீ காட்டியிருக்கிறியா? மாமா சூப் சூப்பர். மோந்து பாருங்க. பாத்தியாடி, உன் தம்பி என்ன மோந்து பார்க்க சொல்றான். நான் என்ன நாய் பரம்பரையா? இந்தாங்கம்மா, பழம் வறுத்தாச்சு. நீயே கொண்டு போய் வையுமா. அம்மாடி, உன்னை பெத்து வளர்த்ததுக்கு இதானா மிச்சம்? ஏன் இதே அவனுக்கே வச்சிரா? தானோ கொஞ்சம் உப்பு போடு. கை எச்சில இருக்குன்னு தானே ஒண்ணு போட சொன்னேன், போடு. இல்லங்க மாமா, உப்பு போட்டா உறவா இருந்துடும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்ப பருப்பு போட்டா பாசம் போயிடுமா? அக்காவா? பெரிய அக்கா. அக்காவை பார்க்க வரும்போது வெறும் கை வீசிக்கிட்டா வருவேன். என்னக்கா இப்படி கேட்டுட்ட? மாமா உன்ன ஓஹோன்னு வச்சிருக்காருல, நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்படியும் தெரிஞ்சிருந்தா வீட்டுல உள்ளதை அள்ளிட்டு வந்திருப்பனே. டேய், நான் எனக்காடா கேட்டேன்? உங்க அக்காவுக்கு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கான்னு தெரியும்ல? ஆமா. தாய் மாமங்கிற முறையில அவளுக்கு என்னடா வருஷம் வச்ச நீ? இப்ப என்ன செய்யணுங்கிற? நீ ஒண்ணும் செய்ய வேணாப்பா. இந்த புடவையே நீயே வாங்கிட்டு வந்ததா சொல்லி அவகிட்ட கொண்டு போய் கொடு. அப்படின்னா என்ன பொய் சொல்ல சொல்றிய? பெரிய அரிச்சந்திரன் இவரு, போடா. அது சரி, எனக்கு ஏதாவது பேண்ட் பிட்டு ஷர்ட் பிட்டு. டேய் போடா போடா. மூஞ்சிய பாரு. ஏன் மாமா தெரியல? ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல, குரல் கொடுத்துட்டு உள்ள வருது. ஏய், நீ என்ன புடவை கட்ட போற? தமுக்கு அடிச்சிட்டு வந்த. சரி சரி போங்க, வேணா அடுத்த தடவை உங்களுக்கு தெரியப்படுத்த டம்க்கு போடுறேன். எப்ப துணி அவுக்க போறேன்னா? ஐயோ போங்க மாமா, நான் ட்ரெஸ் மாத்தணும். நானும் கட்டி விடுறதுக்கு தான் வந்திருக்கேன். நான் ஒண்ணும் சின்ன பாப்பா இல்ல, எனக்கு கட்டிக்க தெரியும். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அது சரி, இந்த புடவை பிடிச்சிருக்கா பாரு. எது மாமா? பாட்டி எனக்காக கொடுத்து அமிச்சாங்களா? யாரா அத? பிடிச்சிருக்கா இல்லையான்னு பாரு. நல்லா இருக்கு மாமா. செலக்ஷன் யாரு? ஐயாதான். உனக்காக நானே 10 கடை ஏறி இறங்கி பாத்தி எடுத்து புடவை.
மகாலட்சுமி நமக, ஓம் தனம் நமக, ஓம் லக்ஷ்மி நமக, நீ நமக, நான் நமக, நம்ம லவ் நமக. இப்போ ஒன் சைடு லவ் நமக, அப்புறம் டபுள் சைடு லவ் நமக. இப்போதைக்கு நான் வாத்தியார் நமக, நாளைக்கு உன் புருஷன் நமக. குருவே, மணி 10:30 ராகுகாலம் உச்சில இருக்கு. கரெக்டா பாத்தியாடா? கெட்ட நேரம் பார்க்க கெட்ட நேரத்துல வாங்கின இந்த பஞ்சாங்கத்துல இப்ப கெட்ட நேரம்னு சொல்லுது. இப்ப கிளம்புனீங்கன்னா உங்க வேலை ஓஹோன்னு நடக்கும். டேய், பூனைக்கு பால் கொடுத்தியா? வாத்தியாரே, நான் ரெடி. டேய், விடுறா. டேய், முக்கியமான விஷயத்த மறந்துட்ட பாத்தியா? என்ன வாத்தியாரே? போகும்போது எங்க போறேன்னு கேட்டியா? மன்னிச்சுக்கிறேங்க. எங்க வாத்தியார் போறீங்க? மேலே பாடுறா. இவரெல்லாம் ஒரு பாட்டு வாத்தியார். இவர்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு தும்ப செடியில தூக்கு போட்டுக்கலாம். மாடி ஏன் கப்ப கிழங்கே, எங்க அக்கா பெத்த முக்கா துட்டே. வாடி ஏன் கப்ப கிழங்கே, கப்ப கிழங்கே, கப்ப கிழங்கே. சார், சகலகலா வல்லவன் என்ற படத்தில் வரும் நேற்று ராத்திரி அம்மா என்ற பாடலை எந்த ராகத்தில் பாட வேண்டும்? உருப்படவே மாட்டீங்க. ஏதோ சங்கீதத்தை சினிமா டியூன்ல கலந்து சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க நினைச்சா சினிமா மட்டும் புரிஞ்சுக்கிட்டு சங்கீதத்தை கோட்ட விடுறீங்களே. உங்களை சொல்லி குத்தம் இல்ல. உங்களுக்கு எல்லாம் இன்னும் நான் வாத்தியாரா இருக்கேன் பாரு. என்ன ஜோட்டாலும் அடிச்சுக்கணும். சார், குரல் இனிமையா இருக்கு. என்ன சார் செய்யணும்? சோடா பாட்டில், உடைஞ்ச வளையல், பனாமா பிளேடு இதையெல்லாம் சரி பங்கு உரல்ல போட்டு இடிச்சு சாப்பாட்டுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன், சாப்பிட்ட பிறகு 2 டீஸ்பூன். குரல் சுத்தம். பேர் என்னம்மா? பொருத்தமான பேர் தான் சார். சிவகவி படத்துல தியாகராஜ பாகவத பாடின பாத்தெல்லாம் எந்த ராகம்? உன் பேர் என்னம்மா? சுசீலா. துத்திலா. ஏமா என்னம்மா சொல்லிச்சது? என்ன சார் கேட்டீங்க? உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கிற நேரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல வாச்சா 10 காசாவது கிடைக்கும். வணக்கங்க. வாடகை தானே? இன்னும் 4 நாள்ல பையன்கிட்ட கொடுத்து விட்டுறானுங்களே. இன்னும் 4 நாளா? இன்னையோட வாடகை வந்து 4 மாசம் ஆச்சு. இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். ஏனே மாமா, இப்படி குந்து இந்தாயா. இது என் பொண்ணு, பேரு தேன்மொழி. இதுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது பாடுறதுக்கு ஒரு கீர்த்தனையும், குழந்தை பிறந்தா பாடுறதுக்கு ஒரு தாலாட்டும் சொல்லி கொடுத்த. எனக்கு வாடகை பாக்கியே தேவையில்லை. வரட்டா? தேனு வர்றமா? பாப்பா, கவலையே படாத. 3 மாசம் தாலாட்டுல இருந்து கீர்த்தனை வரைக்கும் அசத்திடுறேன். முதல்ல குரு வணக்கம். ஓம் குருபியோ நமஹ. குரு குமா கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை திங்கு திங்குன்னு ஆடிச்சான். எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ தெரியல. எனக்கு வந்து வாய்ச்சதெல்லாம் வாய்க்கோளாராவே இருக்கு. உங்க எல்லாரையும் விட அறிவிலையும் சரி, அழகுலையும் சரி, அடக்கத்திலையும் சரி, அவ ஒருத்தி தான். சார், ஊர்ல இருந்து எங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. அதான் லேட் சார். நீ லேட்டா வந்தா என்ன, ஃபாஸ்டா வந்தா என்ன, நீ வந்தாலே போதுமே. சார், எங்க அம்மா பால் பாயசம் செஞ்சிருக்காங்க. நீங்க சாப்பிடுவீங்கல்ல? என்ன அப்படி கேட்டுட்ட? உன் கையால பாயசம் கொடுத்தாலே பாயசம் மாதிரி சாப்பிடுவேன். இன்னும் பால் பாயசம் வேண்டாம் நான் சொல்லுவேன். தனலட்சுமி, எல்லாரும் தேங்காய் முடிய போட்டு தான் பால் பாயசம் பண்ணுவாங்க. உங்க வீட்டுல எப்படி தலைமுடிய போட்டா? ஐயோ, இது எப்படியோ தெரியாம வீட்ல முடி இருந்தா கொடுத்தவங்களுக்கும் சாப்பிட்டவங்களுக்கும் உறவு நீடிக்கும்னு சொல்லுவாங்க.
தனலட்சுமி, மாமா மேல படுத்திருக்கான், இந்த பால் கொண்டு போய் கொடுத்துட்டு வா. பாலா? ஹார்லிக்ஸ் இல்ல? ஹார்லிக்ஸ் தான், கொண்டு போய் கொடுத்துட்டு வா. கஸ்தூரி, ஏண்டி கக்கூசுக்கு தண்ணி வைக்கிறது இல்லையா? வந்துட்டீங்க. மாமா, வாங்க. அப்பா, என்னது? ஏன் மாமா, உங்க ஊர்ல இப்படிதான் வெளியில படுப்பீங்களா? நம்ம ஊர்ல நல்ல காத்தோட்டத்தோட அருமையான மாட்டு கொட்டாயில. ஐய, என்ன ஐய, இத்தனை கொசுவத்தி இல்லன்னா உங்க ஊர் கொசு என்ன தூக்கி கொண்டு போய் பக்கத்து வீடு மாடியில போட்டுரும். அப்பதான் உள்ள வந்து படுக்க வேண்டியதானே? வேண்டாமா, உங்க அப்பங்கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறத விட இந்த கொசு கடியே மேல். ஏன் மாமா, ரேடியோ கொண்டு வந்து வைக்கட்டுமா? போர் அடிக்காம பாட்டாவது கேட்டுட்டு இருப்பீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ என்னமோ பாட்டெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கியாமே, உங்க அப்பா என்கிட்ட காலையில இருந்து அளந்துகிட்டே இருக்காரு. அதுல ஒண்ணு விடுறது என்ன? பக்கவாதியா இருந்தாதான் பாட்டு வருமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு வெக்கமா இருக்கும். என்னது வெக்கமா? சரி சரி, நான் அந்த பக்கம் திரும்பி உட்கார்றேன், நீ இப்படி திரும்பி பாடு. அலை பாயுதே கண்ணா என் மனம், அலை பாயுதே உன் ஆனந்த மோகன வேணுகானம், அதில் அலை பாயுதே கண்ணா. ஏண்டா, உடம்பு நோகாம உனக்கு மெட்ராஸ்ல வேலை கிடைச்சிருமா? நான் மட்டும் சைக்கிள் மிதிச்சா பரவாயில்ல, உன்னையும் சேர்த்து வச்சுல மிதிக்கிறேன். மிதி? சைக்கிள் மிதிக்கிறதுக்கே சலிச்சுக்கிறிய? அந்த காலத்துல நான் வேலைக்காக சாணியே மிதிச்சிருக்கிறேன். உனக்கு போய் எங்க அக்காவை கொடுத்தாங்க பாரு, அவங்கள சொல்லணும். ஏன் வேற யாருக்காவது கொடுக்கறது? நானா வேண்டான்னு வேற வக்கில்ல எனக்கு கட்டி வச்சிட்டீங்க. டேய், உனக்கு வேலை வாங்கி கொடுக்கற அளவுக்கு என் அந்தஸ்து வந்திருக்குல்ல? அது சரி, நம்ம வேலை எப்படி நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும்ல? அந்தஸ்தா? அது என்னங்க அது உங்க அந்தஸ்து? சொல்றேன். என்ன கொல்ல பாக்குறான். சைக்கிள் மிதிக்கு சொன்னா சாராய குடிச்ச மாதிரி என்ன சாச்சிட்டான். உனக்கு என்னடா பாவம் பண்ண? ஏமாமா, நான் நினைச்ச மாதிரியே வேலை எல்லாம் கிடைக்கும்ல? ஆமா, கூறு கட்ட மாடு 7 கட்டு புண்ணு தின்னுமா. 8ஆம் கிளாஸ்ல 8 மார்க் வாங்கிட்டு நீ யோசிக்க வேண்டிய உத்தியோகம் அது.
ஏய் வா, உனக்கு ராஜ உத்தியோகம் வாங்கி தர்றேன். மிஸ்டர் மணி, உங்க மச்சானோட பேச பார்க்கும்போது வாட்ச்மேன் வேலை கொடுத்துட்டேன்னு ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. ஆட நீங்க ஒண்ணு மேனேஜர், நான் என்னமோ வண்டி தள்ளுறது, பெருக்கிறது, அள்ளி கொட்டுறது இப்படிப்பட்ட வேலையா இருக்கும்னு நினைச்சேன். இப்படி ஒரு அருமையான வேலையா இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா ஒரு மாசத்துக்கு முன்னாலே இவன் லெட்டர் போட்டு நான் வர வச்சிருப்பேன். உடுப்ப பார்க்கும்போது தான் தெரியுது, அவனை இறக்கி விட்டு அந்த இடத்துல நான் போய் நிக்கலாமான்னு ஆசையா இருக்கு. நினைக்காதீங்க, குதிரை பாக்குது. இந்த வேலையில இருக்கணும்னா ரொம்ப பொறுமை வேணும். வர டூரிஸ்ட் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூல்ல இருப்பாங்க. அவங்க என்னதான் கேலி கிண்டல் செஞ்சா கூட ஸ்டடியா இருக்கணும். கோபமே படக்கூடாது. சுருக்கமா சொன்னா மண்ணு மாதிரி இருக்கணும். ஆட நீங்க ஒண்ணுங்க, நம்ம மாடு பாக்குறதுக்கு தான் வாட்ட சாட்டமா இருப்பானே தவிர சொரணையே இல்ல. வேணா நீங்க கிள்ளி பாருங்க. நான் அப்பவே சொன்ன குதிரை பாக்குது. இது எப்படிங்க இது? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படியே நிக்கிறதா? காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரையும் அப்படியே நிக்கணும். 6 மணிக்கு மேல, அதாவது 6 o'clock குதிரை மேல உட்காரணும். ஓ, அதுல இருக்கா? மாப்பிள கேட்டுக்கோ, பீச்ல குதிரை மேல ஒரு ரவுண்ட் வரணும்னா 1 ரூபாய். இங்க உனக்கு ஒரு குதிரையே கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து என்ன நினைக்கிற? உனக்கு நல்ல நேரம் ஆரம்பம், அனுபவிச்சுக்கோ. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நல்ல பேர் எடுக்க வேண்டியது உங்க மச்சான் பொறுப்பு. என்னமோ உங்களைத்தான் மலை மாதிரி நம்பி பையனை விட்டுட்டு போறேன். அட நீங்க ஒண்ணு, மனுஷனுக்கு மனுஷன், இதெல்லாம் ஒரு சின்ன ஹெல்ப் தானே. நான் அப்பவே சொல்ல குதிரை பாக்குதுன்னு. என்னடா ஊர்ல 4 பேர்கிட்ட வேலை வாங்கிட்டு இருந்தோமே, இங்க நம்மள வாட்ச்மேன் வேலை வாங்கி கொடுத்து மாம கேவலப்படுத்தானே நினைக்காத. வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒவ்வொரு மனுஷனும் வாட்ச்மேன் வேலை தான் பார்க்கணும். நீ முன்னேறிடுவ. Smile, please. Keep it, yeah. ஏண்டா ராஜா கூப்பிட்ட மாதிரி தெரியல? ஆமா, வண்டிய திருப்பு. ஏப்பா, நீ எந்த ஊர் ராஜா? மகாலிபுரம் பக்கத்துல தானே இருக்கு. பல்லவர் தான். நாங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம், நீ சில மாதிரி நிக்கிறியே. ஏனே சேலை எங்கேயாவது பேசுமா? சில பேசாதுடா, தம் அடிக்கும் பாரு.
என்ன பாடுபடுறா பாத்தியோ இல்லையோ? பாக்யராஜ் என்னதான் அவளை இன்சல்ட் பண்ணாலும் அவன் மனச தளர விட்டாளோ? முதல்ல அரளி விதை அரைச்சு குடிச்சா, அப்புறம் குழந்தைய போட்டு தாண்டனா, பஞ்சாயத்துல பொய் சத்தியம் கூட பண்ணனா. இவ்வளவு எதுக்காக? அவன் நினைச்சவனே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தானே. இவ்வளவு எதுக்கடே? என்னையே எடுத்துக்கோயேன். தேரோட மாலை தெருவிலங்கிற மாதிரி என் புருஷன் என்னை விட்டு போய் 15 வருஷம் ஆச்சு. நானும் உன்ன மாதிரி நம்பிக்கை எழுந்திருந்தேன்னா தலையில முக்காட போட்டு மூளையில உட்கார்ந்து இருப்பேன். நீ என்னடானா உன் மாமன் நீ பாடின பாட்டை கேட்கலன்னு சொல்லிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க. ஆமா, அப்படி என்னதான் பாடின? அலை பாயுதே கண்ணா. அதான் ஏந்திச்சு போயிட்டான். இதோ பாடி, வர வர கர்நாடக சங்கீதம் நீக்கே பிடிக்கிறது இல்ல. இந்த காலத்து பிள்ளையாடானுக்கெல்லாம் டிஸ்கோ பாடண்டி. இப்படி கர்நாடகத்துல இருந்திருந்தா எப்படி? இதுக்குதான் உங்க அம்மாட்ட அன்னைக்கே சொன்னேன், ஸ்கர்ட் ஜீன்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுன்னு. அவ என்னடானா 10 கடை ஏறி இறங்கி இந்த புடவை தான் உன பொருத்தம்னு நான் சொல்ல சொல்ல வாங்கிட்டா. செலக்ஷன் யாரு? ஐயாதான். உனக்காக நானே 10 கடை ஏறி இறங்கி பாத்தி எடுத்து போடுவேன். ராஜ உத்தியோகம் வாங்கி தரலாம். திட்டம் போட்டு என்ன கேவலப்படுத்தணும். உன் வீட்டுக்காரருக்கு எனக்கு வாட்ச்மேன் வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. உங்ககிட்ட வேலை வேணும்னு கேட்டனா? உனக்கு பிடிக்கலன்னா விட்டுடுப்பா, வேற வேலை வாங்கி தர சொல்றேன். வேற வேலை உன் வீட்டுக்காரா? வேண்டவே வேண்டாம். அடுத்தது கார்பரேஷன் கக்கூஸ்ல தான் விடுவாரு. இந்த பாரு, நான் இது வரைக்கும் ஏமாந்தது போதும். இனிமே நான் ஏமாற தயாரா இல்ல. நாளைக்கே வீட்டுக்கு போய் சேர்றேன். படி காசு விடு. ஏன்பா இப்படி பேசுற? நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் பாடுபடுறேன். இந்த பாரு, ஆதாயம் எல்லாம் யாரும் ஆத்துல இறங்க மாட்டாங்க. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி அபிப்பிராயம் எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. வீணா கற்பனை பண்ணி மனசுல ஆசையை வளர்த்துக்காத. நாளை காலையில வண்டிக்கு ஊருக்கு புறப்படுறேன். என் பொட்டியெல்லாம் எடுத்து வை. இந்த பாரு, பாட்டு கிட்டு பாடி என் மூட அவுட் ஆக்காத. நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். ஏய், ஏன் அழற? ஏன் புடவை பிடிக்கலையா? உங்களுக்கு தான் என்ன பிடிக்கல. ஏன் மாமா இந்த புடவையை நீங்க வாங்கி வந்ததா போய் சொன்னீங்க? நீங்க ஊர்ல இருக்கும் போது என்ன பத்தி நினைச்சீங்களோ இல்லையோ, ஆனா நான் உங்களை நினைக்காத நாளே கிடையாது. என் மேல இருந்த ஆசைனாலதான் இங்க வந்திருக்கீங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன உங்களுக்கு கட்டி வைக்கணும்னு அம்மா ராபாலா கனவு கண்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா உயிரே விட்டுடுவாங்க. இப்போது எனக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு. நான் உங்களை குத்தம் சொல்றேன்னு நினைக்காதீங்க மாமா. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். மாமா, அது ஏன் பிரஷ்? உங்களுக்கு புது பிரஷ் வாங்கி வச்சிருக்கேன். அது ஏன் பிரஷ் மாமா? பொண்டாட்டி பிரஷ்ல புருஷன் வளர்க்கறதுல ஒண்ணு தப்பு இல்ல.